ஓய்வு கிடைப்பதே அரிதாக இருந்தும் இன்று உங்களை சந்திக்க நேரத்தில் மிகவும் சந்தோஷம். படங்களை தயாரித்து வருவதாக கேள்விப்பட்டோம். என்னென்ன கொண்டிருக்கிறேன்? 1 நாடோடி மன்னன், 2 பவானி, 3 காணி நிலம். உங்கள் 3 படங்களிலும் டைரக்டர் நீங்கள் தானே? நாடோடி மன்னன், காணி நிலம் என்ற படங்களிலே நான் டைரக்டர், பவானி என்ற படத்தில் மஸ்தான் அவர்கள் டைரக்ட் செய்கிறார். சந்தோஷம். நீங்கள் முதலில் எந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தீர்கள்? எத்தனை வயதில் என்று கூறுவீர்களா? படப்பிடிப்பிலே ஈடுபடும் பொழுது ஏறக்குறைய 18 அல்லது 19 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். மிஸ்டர் ராமச்சந்திரன் ஈடுபடுவதற்கு உங்களை தூண்டியது எது என்று கூறுவீர்களா? வருவாய் தேவை என்ற நிலைமையும் புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் ஈடுபடுவதற்கு முன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய சொந்த படத்தை நான் எடுக்கும் வழியிலேதான் உங்களுக்கு விளக்கி காட்ட முடியும். அது நாடோடி மன்னனுக்கு பிறகுதான் நிறைவேற்றி தர முடியும் என்றும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படியான தமிழ் படங்களிலே குறைவே இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? தமிழ் படங்களிலும் குறைகள் இருக்கின்றன. ஆனால் சர்க்காருடைய பாதுகாப்பு தமிழ் பட முதலாளிகளுக்கோ படத்தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கோ இல்லாமை என்பது முக்கிய காரணம். 2வது, விளம்பரமுள்ள ஒரு சில நடிகைகளே பல படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்படுவதாலும் வருமான வரி, தமாஷா வரி போன்ற தொல்லைகளாலும் எப்படியோ படத்தை எடுத்து வெளியிட்டால் போதும் என்ற நிலைக்கு பட முதலாளிகள் வர வேண்டியிருப்பதும் தான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கு காரணம். சரி, நடிகைகளில் சிலர் அரசியல் துறையில் ஈடுபட்டுள்ளார்கள். சினிமா துறையில் இருந்து கொண்டு நடிகர்கள் தனிபெருந்த முறையில் உதவி புரிய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக நம்புகிறேன். வைத்தியர்கள் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசியலில் கலந்து கொண்டிருந்தும் தங்கள் தொழில்களை சரிவர செய்ய முடிகிறது என்றால் நடிகர்கள் மட்டும் ஏன் அரசியலில் பங்கு கொள்ள முடியாது? ஆனால் தீவிரமாக அரசியல்வாதியாக மாறி அரசியலில் ஈடுபட்டு அவரை பங்கு கொள்ள முடியுமா என்றால் அது அவரவருடைய சூழ்நிலையும் துணிவையும் பொறுத்தது என்றுதான் சொல்ல முடியும். சந்தோஷம். மிஸ்டர் ராமச்சந்திரன், அரசாங்கம் உங்களை கைது செய்து விடுதலை செய்தார்களே, இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஏற்படுமாயின் சினிமா துறையில் உங்களது முயற்சிக்கு இடையூறாக இருக்கிறதா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் என்பது தங்களாக புரிந்து கொள்கிறேன். முன்பு பல நாடக நடிகர்கள் திறக்கின்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களது தொழில் பாதிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட அல்ல என்றாலும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டேன் என்றால் எனது தொழிலுக்கு சிறிது இளைஞராக சமுத்திரத்தில் இறங்கியதும் அலை அடிக்கிறதே என்று ஏற்பட்ட பதிலே உங்களுக்கு அதிர்ச்சி ஏதாவது ஏற்பட்டதுண்டா? வேடிக்கையான கேள்வி.